அழகர் கோவில் அழகர் இன்னைக்கு வைகை ஆத்துல கோரிப்பாளையம் பக்கத்துல இறங்குறாருங்க. ஆனா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அழகர் எங்க இறங்கினாருன்னா நம்ம தேனூர்ல தான் இறங்கினாரு. அப்ப தேனூர்ல எப்படி வரிசையா மண்டபக்குள்ள போனாருன்னா நம்ம சரந்தாங்கி வழியா போகும்போது நம்ம வளையப்பட்டி ஜமீனை தாண்டி அப்படியே மரவட்டின்ற ஊர்ல நடு மலைக்குள்ள பெருமாள் கோவில் இருக்கு. சுத்தி கோட்டை நடுவுல அந்த பெருமாள் கோவில். அந்த பெருமாள் கோவில தான் தங்கி அப்படியே அலங்காநல்லூர் அப்படியே போயிருந்திருக்காரு. அந்த பெருமாள் கோவில் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்றத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு உள்ள பெருமாள் கோவில்ல விக்கிரகங்கள் இல்ல. ஆனா ரொம்ப பழமையான இந்த கோவில் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குது. இந்த கோவிலுக்கு அந்த காலத்துல சொந்தமா 2 யானையும் மிகப்பெரிய தேர் இருந்துச்சான். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் இந்த கோவிலுக்கு சொந்தமா இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த கோவிலே ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குது. நான் உள்ள போனேன். ஏன் நான் இந்த வீடியோவை எடுத்து போறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க லைக் கூட பண்ண வேணாம், வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணா கண்டிப்பான முறையில அரசாங்கத்தோட கையில கவனத்துக்கு போகும். அப்படி பழையபடி இந்த பெருமாள் கோவில் மீட்டமைச்சு பழமை மாறாம கட்டணும். இதுதான் ஆமாங்க. எப்படி ஆசையா அந்த பெருமாள் கோவில கட்டியிருப்பாங்க. அந்த காலத்துல அழகர் இங்க தங்கி எவ்வளவு பெரிய கோலாலமா திருவிழா நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அதை கட்டின மன்னர்கள் சிலையில இருந்து எல்லாமே அப்படியே செதஞ்சு கிடக்குதுங்க. ஆமாங்க, வாங்க உள்ள போவோம். நான் உள்ள போனேன். எனக்கு 2 நண்பர்களோட சேர்ந்து உள்ள போனேன். அங்க மேல இடிஞ்சு அப்படியே மண்டபங்கள் எல்லாம் தொங்கி கிடக்குது. மேல பாருங்களேன், ஒரு மண்டபத்துல ஒரு மீன் சின்னம். ஆமா, மீனோட தலை தான் இருக்கு. பாண்டியனோட மீன்